நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை நான் சந்திக்கிறேன். இன்றைக்கு 2 விஷயங்களை பற்றி நான் கதைக்க போகிறேன். ஒன்று வந்து தையிட்டி பிரச்சனை, மற்றது வந்து யாழ்ப்பாணத்தில் ஒரு உணவகத்தில் நடந்த டாக்டர் அர்ச்சுனாவுக்கும் சில காவாலிகளுக்கும் இடையில் நடந்த ஒரு பிரச்சனையை பற்றி காய்ப்போம். முதல்ல இந்த தையிட்டு பிரச்சனைக்கு வருவோம். இந்த தையிட்டு பிரச்சனை வந்து கனகாலமாகவே ஒரு நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு வந்து உண்மையாகவே நல்ல தீர்வு ஒன்று இருக்குது. இந்த தையிட்டு பிரச்சனையை வச்சு இந்த இந்த ஒரு கட்சி வந்து வந்து அரசியல் செஞ்சோன்றிருக்கணும். இதை கனகாலமாக இந்த அரசியல் செஞ்சோன்றிருக்கணும். ஆரம்பத்தில் வந்து கோத்தபாய அரசாங்கத்திலேயோ இல்லை மற்ற அரசாங்கத்திலே இருக்கும்போது அவைக்கு வந்து அந்த பேச்சு சுதந்திரம் இல்லை. இப்படி போராட்டம் செஞ்சாலோ அல்லது இப்படி ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தாலோ உடனே அவை எப்படி அரெஸ்ட் பண்ணுறது, அப்படி இவைக்கு சில பயம் இருந்தது. இப்போ வந்து இந்த பேச்சு சுதந்திரம் இருக்கிறபடியா அவ வந்து நின்று இப்போ இந்த போராட்டங்களை அடிக்கடி செஞ்சோன்றிருக்கணும். இதுல வந்து உண்மையாவே இந்த கட்சிக்கு வந்து அவைக்கு இந்த பிரச்சனையை தீர்க்க விரும்பினால் அவ வந்து இந்த பிரச்சனையை எப்பயோ தீர்த்திருக்கலாம். சின்ன பிரச்சனை, சாதாரணமா ஒரு வழக்க போட்டிருக்கலாம். இந்த வழக்க போட்டிருந்தா இந்த பிரச்சனை எப்பயோ தீர்ந்திருக்கும். ஆனா இவர்களுக்கு வந்து இந்த பிரச்சனையை தீர்க்க விருப்பம் இல்லை. இவர்கள் இந்த பிரச்சனையை வச்சு அரசியல் செய்ய வேணும். அப்ப அதுக்காகத்தான் இவன் இந்த பிரச்சனையை தீர்க்காம அதை வச்சு அரசியல் செஞ்சு கொண்டிருக்கணும். நீங்கள் பாருங்க, இந்த பிரச்சனை இப்ப காணிகாரர்களுக்கு, இந்த காணி உரிமையாளர்களுக்கு இந்த காணியை வந்து கொடுக்குறோம்னு சொல்லி ஒருவேளை இந்த அரசாங்கம் சொல்லிச்சுண்டா ஏற்கனவே அதை சொல்லிட்டு நாங்கள் அந்த பிரச்சனைக்கு பிறகு வருவோம். இவர்கள் சொல்வார்கள் உடனே யாரையும் இடிக்க சொல்லி. இவர்களுக்கு வந்து இந்த பிரச்சனையை வந்து இழுத்து 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 அதை வச்சு தாங்கள் அரசியல் செய்ய வேண்டும்ன்றது தான் இந்த இந்த சைக்கிள் கட்சியினுடைய இலக்கு. அதுக்கு வந்து அந்த காணி உரிமையாளர்களை வந்து அவ வந்து ஒரு பலியாக்கணும். உண்மையாவே அந்த காணி உரிமையாளர்கள் பாவம். இந்த கட்சி நினைச்சிருந்தா அவர்களுக்கு எப்பயோ இந்த இந்த பிரச்சனைக்குரிய தீர்வை எட்டி கொடுத்துருக்கலாம். அந்த காணி உரிமையாளரை கூட்டின்னு போய் அவர்கள் சார்பாக வழக்க பதிவு செஞ்சு அந்த வழக்கு மூலமா அந்த காணியில எப்பயோ பெற்று கொடுத்துருக்கலாம் அவர்கள் நினைச்சிருந்தா. ஆனால் அவர்களுக்கு அந்த விருப்பமே இல்லை. அவர்களுக்கு தேவை அரசியல், அரசியல் செய்யணும் இதை வச்சு. இப்போ குருந்தூர் மேடையில பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியும். குருந்தூர் மேடையில வந்து கட்டைக்கா அவ வந்து அந்த வழக்குகளை போட்டு அது ஸ்டே ஆர்டர் வாங்கி அது அந்த பிரச்சனையில இருக்கு. அது அவ கட்டையில அதே மாதிரி இந்த விகார கட்ட தொடங்கியே அவர்கள் அந்த 1000 விகார கட்டுற பிரச்சனை வரைக்கே வந்து இவர்கள் எல்லாம் மறைமுகமா ஆதரவு தெரிவித்தவர்கள் இன்று விகாரை உடைக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும்னு போராட்டம் செய்யணும். இந்த விகாரைய வந்து உடைச்சா, இந்த விகாரைய உடைச்சு இந்த விகாரை அகற்றுவார்களா இருந்தா கிட்டத்தட்ட தமிழ் மக்களுக்கு தமிழீழம் கிடைச்ச மாதிரியோ அல்லது தமிழருக்கு சம உரிமை கிடைச்ச மாதிரியோ நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இது 100% தெரியும். இந்த விகாரம் வந்து ஒருபோதும் அகற்றப்பட போவதில்லை. இதுக்கு தான் கௌரவ அமைச்சர் அர்ச்சுனா அவர்கள், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் சாதாரணமா சொன்ன காணி உரிமை எல்லாம் கேட்டிருந்தார். வாங்கோ நாங்கள் போய் கதைப்போம், கதைச்சு உங்களுக்குரிய காணிகளை எடுப்போம் என்று சொல்லி அவர் கேட்டிருந்தார். அதை செய்ய விடாம தடுக்கிறதுக்காகத்தான் இந்த சைக்கிள் கட்சி வந்து இப்ப மும்முரமா ஒரு போராட்டம் என்ற ரீதியில் அதை கொண்டு போகணும். இப்ப இதுல ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு என்ன என்று சொன்னால், இந்த காணி உரிமையாளர்களுக்கு அதற்குரிய பத்திரம் இருக்குதா இல்லையான்றது இப்ப அடுத்த ஒரு கேள்வி. ஏனென்றா இந்த வழக்கு போடுவதற்கு பத்திரங்கள் தேவை. அதாவது அந்த அவர்களுடைய அந்த உறுத்து பத்திரங்கள் தேவை. அப்ப அந்த பத்திரம் இல்லாமலேயே சில காணி உரிமையாளர்கள் இருப்பதாகத்தான் நான் கேள்விப்படுறேன். உண்மையாவே வந்து இந்த இப்ப வந்து இவர்கள் வந்து இந்த விகார பிரச்சனையை வந்து எடுத்து காய்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த உள்ளூர் சபை தேர்தல். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வந்து இப்ப ஏப்ரல் மாதம் நடக்க போகுதுன்னு சொல்லி இருக்கணும். ஆனா அதுல சில நடக்கும் நடக்காம வரும். அந்த தேர்தலை மையப்படுத்தி தான் இந்த தோற்கடிக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து இப்ப வந்து அதுல அவ வந்து இந்த போராட்டத்தை செய்யணும். இது எல்லாமே வந்து அர்ச்சுனா, கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனாட எழுச்சி தான் இவைய வந்து உணர்ந்து வச்சிருக்கு. பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவுடைய எழுச்சியை வந்து இவர்களால் தாங்க முடியல. நாளைக்கு அவர் ஒரு முதலமைச்சராக வந்துடுவார் என்ற பயம் இவர்களுக்கு சரியாகவே இருக்கிறது. இவர்கள் இப்படித்தான். இப்ப நீங்கள் அந்த போராட்டத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அங்க
விகார சம்பந்தமான பிரச்சனையை காய்ச்சதை விட அர்ச்சுனா சம்பந்தமான பிரச்சனை காய்ச்சது தான் கூட. அர்ச்சுனாக்கு இது பீகாருக்கு எதிரான போராட்டமா அல்லது அர்ச்சுனாவுக்கு எதிரான போராட்டமான்றது கூட தெரியல. அந்த அளவுக்கு தான் அந்த போராட்டம் இருந்தது. இதுல உண்மையாவே அந்த பலிக்கடா ஆக்கப்படுறது வந்து அந்த காணி உரிமையாளர்களை தான். கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஆச்சுன்னா காணி உரிமையாளருடன் தொலைபேசி தொடர்பு கொண்டு சில விளக்கங்களை கேட்டு அவர்களை அந்த விகாராதிபதியுடன் கதைத்து அந்த காணிகளை பெற்றுக் கொடுப்பதற்கு சில முயற்சிகளை எடுத்திருந்தார். ஆனா அதை செய்ய விடாம தடுத்து தான் இந்த 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 மற்ற கட்சிகள் வந்து இந்த போராட்டம் என்ற ரீதியில வந்து அதை மழுங்கடக்கினோம். உண்மையிலே வந்து அந்த காணி விகாரை அமைந்திருக்கிற சில ஏக்கர் காணிகளை விடுத்து மற்ற காணிகளை விடுவிக்கிறதுக்கு அந்த விகாராதிபதியோ அல்லது அந்த அந்த சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்பட்ட அந்த காணிகளை விடுவிக்கிறதுக்கு வந்து அந்த விகாராதிபதி சம்பந்தப்பட்டவர்கள் வந்து சம்மதம் தெரிவித்திருந்தார்கள். இப்போ இதுல இதை என்ன செய்யணும்னா முதலாவது அவர்கள் விடுவிக்க தயாராக இருக்கிற காணிகளை அந்த காணி உரிமையாளர்களும் நாங்கள் பெற்றுக் கொடுக்கணும். அது அது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அதை செஞ்சு கொடுத்திருப்பார். முதல் வந்து நாங்கள் அந்த காணிகளை எடுத்து போட்டு பிறகு வந்து அந்த விகாரை இருக்கிற காணி ஆற்றையோ அவர் வந்து அதுக்கு வழக்கு போடணும் நீதிமன்றத்தினூடாக. வழக்கு போட்டால் நீதிமன்றம் அதுக்கு ஒரு முடிவு சொல்லும். நாட்டுண்ட அந்த விகாரை வந்து அதில் இருக்கிறது சட்டப்படி முதல் அவர்கள் விடுவிக்க சம்மதம் தெரிவித்த காணிகளை நாங்கள் விடுவிச்சு எடுத்துக்கொண்டு பிறகு அந்த விகாரை இருக்கிற காணியை வந்து அந்த விகாரைக்குரிய காணி யாருடையதோ அவருக்கு அதுக்குரிய அந்த பத்திரம் இருக்குமா இருந்தால் நாங்கள் அதை கொண்டு நீதிமன்றத்தில் கொடுத்து நாங்கள் வழக்க போட்டோம் என்று சொன்னால் அப்போ அதுக்குரிய வழக்கை வந்து நீதிமன்றம் எடுக்கும். இப்போ அந்த வழக்கு அதுக்குரிய தீர்ப்பு வந்து நீதிமன்றம் வந்து அது தெரிவிக்கும். இப்போ அந்த விகாரை வந்து இடிக்கிறதால நாட்டின மதங்களுக்கு இடையே இன நல்லிணக்கணத்து இன நெல் இன இன மதம் அதாவது மதங்களுக்கிடையே பிரச்சனைகள் வரும் என்று சொல்லி கருதுனா நீதிமன்றம் சொல்லும் ஓகே அந்த அது இடிக்கிறது சரியில்லை, அதுக்குரிய மாற்று ஈடாக ஏதோ ஒன்று மாற்று நஷ்ட ஈடோ அல்லது மாற்று காணியோ கொடுக்கும்படி நீதிமன்றம் கோரும். இல்லை அந்த விகாரையை உடைத்து விட்டு அந்த காணியை தான் கொடுப்பது சரியாக இருந்தால் கூட அதை நீதிமன்றம் முடிவெடுக்கும். எனவே இந்த பிரச்சனை இலகுவான பிரச்சனை. ஒரு காணி உரிமையாளர்கள் அவர்களுடைய பத்திரங்களை கொண்டு போய் பத்திரங்களூடாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அவர்கள் விடுவிக்க சம்மதித்த அந்த காணிகளை எடுத்துக்கொண்டு பீகார்ல இருக்கிற காணிக்கும் திருப்பி வழக்கு போட்டு அதுக்குரிய முடிவை ஒரு இலகுவாகவே அதை எடுத்திருக்கலாம். அதை விட்டுட்டு சும்மா நெடுகளும் போய் நின்று கொண்டு அதுக்கு முன்னுக்கு அவர் இந்த போராட்டம் செய்கிற அரசியல் கட்சியே தெரியும் இது வந்து இந்த பீகாரை அகற்றப்பட மாட்டாதுன்னு சொல்லி அவர்கள் அரசியல் சுயலாபம் தேடுவதற்காக தான் மக்களையும் இழுத்துக் கொண்டே வைத்துக்கொண்டு அந்த போராட்டங்களை செய்கின்றார்கள். இவர்களுக்கு பிரச்சனையை தீர்க்க விருப்பமில்லை. இந்த பிரச்சனையை தீர்க்க விருப்பினால் இந்த பிரச்சனையை எப்பயோ தீர்த்திருக்கலாம். ஆனால் அவர்கள் தீர்க்க மாட்டார்கள். அவர்கள் இன்று நாளை வந்து அந்த காணியை விடுவிக்கிறோம் என்று இலங்கை அரசாங்கம் தெரிவித்தால் கூட ஏற்கனவே தெரிவிச்சாச்சு. அப்படி காணிகளை விடுவித்தால் கூட பிறகு சொல்லுவார்கள் பீகாரை அகற்ற சொல்லி. எனவே அவர்கள் பிரச்சனையை இழுத்து கொண்டேதான் செல்வார்கள். நாங்கள் இனி அடுத்த இது இப்பொழுது நாங்கள் அங்கே இப்போ கடந்த 2 நாட்களாக போய் கொண்டிருக்க இன்னும் ஒரு பிரச்சனை இந்த யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரபல உணவகம் ஒன்றில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனாவுக்கும் 2 காவலிகளுக்கும் இடையே இடைப்பட்ட ஒரு முறுவல் நிலை. நிச்சயமாக காவாலிகளுக்கு காவாலித்தனமாக தான் பதிலும் சொல்ல வேண்டும். அவர்கள் அதாவது என்னென்னு சொல்றது டாக்டர் அர்ச்சனாவும் தங்கை கௌசல்யாவும் அவர்கள் அந்த உணவகத்திலே வந்து இரவு உணவுக்காக சென்றிருந்த வேளையை அந்த காவாலிகள் தான் வந்து அவரை வம்புக்கு இழுத்தார்கள். வம்புக்கு இழுத்த போடும் கூட மிக நீண்ட நேரமாக இவர்கள் செய்த அட்டூழியங்களே டாக்டர் பார்த்து கொண்டுதான் இருந்தார். அவர் பொறுமையாகத்தான் இருந்தார். கடைசி நேரம் அவர்கள் 2 பேரும் மீதும் கை வைத்த பிறகுதான் டாக்டர் தனது பொறுமையை இழந்து அந்த காவலர்களுக்கு தகுந்த பதிலடி கொடுத்திருந்தார். இதை வந்து உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்தில் இன்றைக்கு இருக்கிற சகல பத்திரிகைகளும் சகல பத்திரிகைகள் உட்பட சகல மீடியாக்களும் அர்ச்சனாக்கு எதிரானவை. காரணம் அர்ச்சனா கை வச்சது ஊழல் லஞ்சம். எனவே இலங்கையில் இருக்கிற அனைத்து பெரிய பெரிய வியாபாரங்களாக இருந்தாலும் சரி மீடியாக்களாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து ஏதோ ஒரு அரசியல் சாயம் பூசப்பட்டது தான். ஏதோ அரசியல் கட்சிக்கு சார்பானதோ அல்லது அரசியல் நபர்களுக்கு சார்பானதோ அல்லது ஊழல்வாதிகளுக்கு சார்பானதாகத்தான் இருக்கின்றன. எனவே தான் அர்ச்சுனா கதைக்கின்ற விஷயங்கள் எல்லாத்திற்கும் அவர்கள் எதிர்ப்பை காட்டுகின்றார்கள்.
நேற்று 2 தினங்களுக்கு முன்னாடி அந்த உணவகத்தில் நடந்த அந்த சச்சரவில் கூட, அந்த முறுவலில் கூட அந்த உணவகத்தை சேர்ந்தவரும் அதை சமாதானப்படுத்தவில்லை. அவர்கள் அதை தடுப்பதற்கு போகவில்லை. அவர்கள் வேடிக்கை தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், அந்த அந்த சம்பவம் நடந்தவுடன் அந்த மீடியாக்கள், பத்திரிகைகள் அவ்வாறு செய்திகள் வெளிவந்தன என்று சொல்லி. எனவே இவர்கள் இந்த அதாவது இந்த 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு யாழ்ப்பாணம் தலைகீழாக மாறிவிட்டது. சகல ஊழல்வாதிகளின் கைகளில் யாழ்ப்பாணம் சென்று விட்டது. எனவே இதை அர்ச்சுனாவால் மட்டும்தான், அர்ச்சுனாவுக்கு நாங்கள் கொடுக்குற ஆதரவின் மூலம் மட்டும்தான் நாங்கள் இந்த யாழ்ப்பாணத்தை மீட்க முடியும். இந்த ஊழல்வாதிகளிடம் இருந்தும், இந்த ஊழல் அரசியல்வாதிகள் இருந்தும் யாழ்ப்பாணத்தை நாங்கள் மீட்க வேண்டுமானால் நாங்கள் அடுத்த முறை உள்ளூராட்சி சபை தேர்தலில் அர்ச்சனா அவர்களை முதலமைச்சர் ஆக்க வேண்டும். நன்றி நேர்களே. மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.